இன்றைக்கும் உங்கள் மத்தியில் நான் ஆண்டவருடைய வார்த்தையை தருவதற்கு ஆண்டவரிடத்தில் நான் ஜெபித்த போது ஆண்டவர் ஒரு வசனத்தை எனக்கு காண்பித்து, உன் தோளின் மேல் இருக்கிற சுமையை நீக்கி போடுவேன். உங்கள் தோளின் மேல் இருக்கிற சுமை, ஏதோ ஒரு சுமை உங்கள் தோளின் மேல் இருக்கிறது. அந்த சுமையினால் நீங்கள் ஒரு பாரத்தை சுமந்து சுமந்து ஒரு பக்கம் கவலை, இனி ஒரு பக்கம் கண்ணீர், ஒரு பக்கம் வேதனை, இனி ஒரு பக்கம் துக்கம், இனி ஒரு பக்கம் போராட்டமான ஒரு நிலைமை, அப்படி ஒரு தோளின் மேல் சுமந்து அப்படி வேதனையோடு வாழ்கிறவர்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க. வியாதி என்கிற சுமையாக இருக்கலாம், கடன் பிரச்சனை என்கிற சுமையாக இருக்கலாம், அல்லது வேற ஏதோ ஒரு சுமை. அந்த சுமையை சுமந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு துக்கம், ஒரு வேதனை. ஆண்டவர் இந்த தோளின் மேல் இருக்கிற சுமையை இன்னைக்கு ஆண்டவர் நீக்கி போடுவார். ஐயோ, என் பிள்ளைக்கு திருமணம் நடக்கலையே, என் பிள்ளைக்கு ஒரு கற்பத்தின் கனி இல்லையே, என் வீட்டில் ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, ஒரு வேலைக்காக இவ்வளவு படிச்சிருந்தும் ஒரு வேலை கிடைக்கல, ஏதோ ஒரு சுமையை சுமந்து இந்த இடத்துல வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உங்களை ஆண்டவர் நிச்சயமாய் இன்னைக்கு இந்த தோளின் மேல் இருக்கிற சுமையை நீக்கி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா 10ஆம் அதிகாரம் 27வது வசனம். அந்நாளில் உன் தோளினின்று சுமையையும் நீக்கப்படும், முறிந்து போகும். வேதம் சொல்லுகிறது, உன் தோளின் மேல் இருக்கிற சுமையை நீக்கி போடுவேன். உன் தோளின் மேலே இருக்கிற சுமையை ஆண்டவர் நீக்கி போடுவாராம். உங்கள் தோளுக்கு மேலே ஒரு சுமை இருக்கிறது. அந்த சுமையை உங்களால் சுமக்க முடியவில்லை. அதை ஆண்டவர் பார்க்கிறார். என் மகளுக்கு சுமை இருக்கிறத சுமக்க முடியலை, என் மகனுக்கு ஒரு சுமை இருக்கிறது, அவனால் சுமக்க முடியலை. ஆண்டவர் உங்கள் மேல் அவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை அவ்வளவு நேசிக்கிறார். நீங்கள் சுமையோடு இந்த உலகத்தில் வாழ்கிறத ஆண்டவர் விரும்பவில்லை. நீங்கள் இவ்வளவு கஷ்டத்தோடு இந்த உலகத்தில் வாழ்கிறத ஆண்டவர் விரும்பலை. ஆண்டவர் அந்த சுமையை நீக்கி போடுவதற்கு தான் இந்த இடத்துல வந்திருக்கிறார். உங்களுடைய சுமையை நீக்குவதற்கு தான் கர்த்தர் உங்களை இந்த நாளில் இந்த இடத்துல அழைத்து வந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த கூட்டம் முடிச்சு நீங்க போகும்போது உங்க வீட்டில் இருக்கிற சுமை, உங்கள் மேல் இருக்கிற சுமை, உங்க குடும்பத்தின் மேல் இருக்கிற சுமையை நீங்கள் இனி தேடியும் காணாதிருப்பா என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இனி இந்த சுமையை நீங்க பார்க்கவே முடியாது. ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை தரப்போகிறார், புதிய ஆசீர்வாதத்தை தரப்போகிறார். இந்த சுமை உங்க வாழ்க்கையில் இருக்கிறதுனால் உங்களால் முன்னேற முடியல, உங்களால் மகிழ்ச்சியாய் வாழ முடியல, உங்களை சந்தோஷமா இந்த பூமியில வாழ முடியவில்லை. இதையும் இயேசு பார்க்கிறார். இன்னைக்கு இந்த சுமையை நீக்கி போட்ட பின்பு நீங்கள் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழ போறீங்க, ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ போறீங்க, ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ போறீங்க, ஒரு சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழ போறீங்க. இந்த சுமையை நீக்கி போடுகிற ஆண்டவர் உங்களுக்கு முன்னே போகிறதை, உங்க குடும்பத்தில் அந்த ஆண்டவர் இருக்கிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இப்ப என்னென்ன சுமை என்றால், வேலை செய்கிற இடத்துல சுமை. யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது அப்படியே வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்படியே அவர்களை சுவை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு போதும். இப்பொழுது இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே போய் அடிமைத்தனமாய் இருக்கிறார்கள். இந்த மக்கள் வேலை செய்து ஒடுக்கப்படுகிறார்கள், அவங்கள ஒடுக்கிறார்கள். வேலை எவ்வளவுதான் செய்தாலும் திருப்தி இல்லாத ஒரு காரியம். அந்த மேல் அதிகாரிக்கு, மேல் முதலாளிக்கு நீங்க எவ்வளவுதான் வேலை செய்தாலும் ஒரு திருப்தி இல்லை. அங்க ஒடுக்கப்படுகிறீர்கள். உங்க குடும்பத்தில் உங்க மாமியாருக்கு நீங்க ஒடுக்கப்படலாம், உங்க குடும்பத்துக்கு நீங்க ஒடுக்கப்படலாம். நீங்க எவ்வளவுதான் திருப்தியாய் செய்தாலும், எவ்வளவுதான் மன நிறைவோடு நீங்கள் செய்தாலும் அந்த வீட்டில் ஒரு திருப்தி இல்லை. ஒரு திருப்தி இல்லாத வீட்டிலே நீங்கள் இருக்கிறீர்கள், திருப்தி இல்லாத ஒரு குடும்பத்தில் இருக்கிறீர்கள், திருப்தி இல்லாத இடத்துல நீங்கள் வேலை செய்கிறீர்கள். இது ஒரு அடிமைத்தனம். எவ்வளவுதான் நீங்கள் வேலை செய்தாலும் அந்த முதலாளிக்கு திருப்தி இல்லை. நீங்க எவ்வளவுதான் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் அந்த மேல் அதிகாரிக்கு ஒரு திருப்தி இல்லை. இஸ்ரவேல் மக்கள் அந்த பார்வோனுக்கு முன்பதாக கடினமாய் வேலை செய்த போதும், கடினமாய் உழைத்த போதும், கடினமாய் அவர்கள் வேலை செய்த போதும் அங்கே ஒடுக்கப்படுகிறார்கள். நீங்க ஒடுக்கப்படுகிற ஒரு நிலைமை. நீங்க வாழ்கிற வீட்டில் ஒடுக்கப்படுறீங்க, நீங்க வாழ்கிற தேசத்துல ஒடுக்கப்படுறீங்க, வேலை செய்கிற இடத்துல ஒடுக்கப்படுகிறீர்கள். ஒரு வேலை செய்கிற இடத்திலிருந்து ஒரு விடுதலை ஆண்டவர் தர விரும்புகிறார்.
நீங்க இவ்வளவு நாள் பொறுமையோடு இருந்தது நிமித்தம் கர்த்தர் அதே இடத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்க எந்த இடத்துல ஒடுக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல நீங்க வேதனைப்பட்டீர்களோ, எந்த இடத்துல நீங்க காயப்பட்டீர்களோ, இந்த இடத்திலிருந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். சில பேர் ஊழியத்தில் ஒரு மேல் பாஸ்டருக்கு ஜூனியரா இருப்பாங்க. அங்க ஒரு ஒடுக்கமான ஒரு நிலைமை. நான் அப்படி ஒடுக்கப்பட்டேன், அப்படி அந்த இருக்கிற இடத்திலிருந்து ஒடுக்கப்பட்டு தான் ஆண்டவர் வெளியிலே கொண்டு வந்தார். வெளியிலே கொண்டு வரும்போது ஒரு இடம் கிடையாது, ஒரு ஆலயம் கிடையாது. யாராவது என்ன ஜெபத்திற்கு கூப்பிட மாட்டாங்களா? ஒரு வீட்டில் ஒரு சின்ன பிரேயருக்கு கூப்பிட மாட்டாங்களா? ஒரு சபையில் போய் பிரசங்கம் பண்ண கூப்பிட மாட்டாங்களா? அப்படி ஏங்கி கொண்டிருந்த ஒரு காலம். கர்த்தர் அமைதியாக இருக்க சொன்னார், பொறுமையாக இருக்க சொன்னார், பாடுகளை சகிக்க சொன்னார். நான் ஏற்ற காலத்தில் உன்னை நீ நேரம் இராத அளவுக்கு உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். நீ எதிர்பார்க்கிற நன்மைகளை தருவேன், எதிர்பார்க்கிற உயர்வுகளை தருவேன். நீ எதில் பிரயாசப்படுகிறாயோ அதில் ஒரு அற்புதத்தை காண்பாய் என்று ஆண்டவர் தான் இந்த அளவுக்கு இன்னைக்கு கொண்டு வந்து நம்ம திருப்தியாய் போய் ஜெபிக்கிற அளவுக்கு என்னால் முடிகிற அளவுக்கு நேரம் இல்லை. அந்த அளவுக்கு பிரசங்கம் பண்றதுக்கு சபைகளில் கூப்பிட்டாலும் போய் திருப்தியாய் ஊழியம் செய்கிற அளவுக்கு நேரமில்லாத அளவுக்கு கர்த்தர் இன்றைக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சென்னையில் ஒரு பாஸ்டர், ஒரு கிருபாசனம் சபையினுடைய ஒரு பெரிய பாஸ்டர், அவர் என்னோட ரொம்ப சீனியர். அவர் கெஞ்சி கூப்பிட்டுட்டு இருக்கிறார், பிரதர் ஒரு 3 நாள் கூட்டத்துக்கு வாங்க, என்னை வாங்க, 3 நாள் கூட்டத்தை வந்து நீங்கள் நடத்தி தாருங்க. 3 நாள் கூட்டம் மே மாதம் முடியட்டு பாஸ்டர். மே மாதம் வெயில காரணம் காட்டி, வெயில் இல்லை பாஸ்டர், கடுமையாக இருக்குது சென்னையில், இங்கே எங்களால் தாங்க முடியலை, அங்கே வந்து இன்னும் எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறது மாதிரி இருக்குது. அப்போ சரி பிரதர், நீங்கள் ஜூனில் கூட வாங்க, தப்பில்லை அப்படின்னு சொல்லி வெயில காரணம் காட்டி வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. இப்படி நிறைய இடத்துல கூப்பிடும்போது நம்மளால் போக முடியாத அளவுக்கு ஊழியங்களை நிறைய கர்த்தர் தந்திருக்கிறார். இப்போ வீடுகளில் போய் ஜெபிக்கிற அளவுக்கு, எல்லாரையும் சந்திக்கிற அளவுக்கு கூட நமக்கு நேரம் இல்லாத அளவுக்கு நிறைய குடும்பங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். உங்கள் நுகத்தை முறித்து ஆண்டவர் ஒரு ஜெயத்தை தரப்போகிறார். ஊழியத்தில் நுகம் இருக்கிறதா? நீங்கள் நல்ல பாடுனீங்களா? உங்களை அமுக்கிடுறாங்களா? உங்களை நல்ல பாடுறீங்க, நல்ல ஊழியம் செய்கிறீங்க, கர்த்தருக்காக நல்ல ஊழியம் செய்கிறதுக்கு வாஞ்சை இருக்கு, விருப்பம் இருக்கு, ஆசை இருக்கு, நல்ல எண்ணம் இருக்கு. ஆனால் உங்களை பிரதிபலிக்க முடியாதபடி பொறாமையினால அடிமைப்படுத்தி இருக்கலாம். அது ஒரு நுகம். அதான் உங்க ஊழியம் செய்கிற இடத்துல நுகம், நீங்க போகிற திருச்சபையில் ஒரு நுகம், ஏதோ ஒரு நுகம் உங்கள் மேல் இருக்கிறது. அந்த சுமையை ஆண்டவர் இன்னைக்கு இந்த இடத்துல ஆண்டவர் நீக்கி போட போகிறார். அல்லேலூயா. எல்லா சுமைகளும் நீங்கி நீங்க ஃப்ரீயான ஒரு வாழ்க்கை, ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ்றதை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். முதலாவது வேலை செய்கிற இடத்துல ஒரு நுகம். ரெண்டாவது யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 2:11. சுமை சுமக்கிறதை பார்த்து அடிக்கிறதை கண்டு, இப்போ அவன் பாருங்க, இந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் போய் இவ்வளவு கடினமாய் வேலை செய்த பிறகும் இவங்களை ஒரு பக்கம் ஒடுக்குறாங்க, 2வது பக்கம் அடிக்கிறாங்க, பெரும்பாலும் அடிக்கிறாங்க, நல்லா அடிக்கிறாங்க. நீ வேலை செய்யலை, செஞ்சுட்டு இருக்கும் போதே அடிக்கிறாங்க. நீ வேலை செய்யலை, அடி. அந்த காயம் உங்க இருதயம் காயப்படுற அளவுக்கு அடிச்சிருக்காங்க. உங்க இருதயம் காயப்படுற அளவுக்கு உங்களை வேதனைப்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு மனிதனை அடிக்கும் போது அவனுக்கு காயம் வரும், வேதனை வரும். அங்க இருக்கிற யாரோ ஒருத்தங்க வேதனையோடு வந்திருக்கிறீங்க. ஒரு வேதனை, யாரோ உங்களை காயப்படுத்தி ஒரு வேதனை, யாரோ ஒருத்த உங்களை திட்டினதுனால் வேதனை, யாரோ ஒருத்த உங்களை அடித்ததுனால வேதனை, ஒரு வேதனையை சுமந்து கொண்டு இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம், நான் உங்களை விடுவிப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க போகிறார். இப்போ இந்த நிமிடத்தில் கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். இந்த குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் அது ஒரு மெய்யான ஒரு விடுதலை. அவர்தான் உங்களை விடுதலையாக்க முடியும். இவ்வளவு பெரிய காயம், இவ்வளவு பெரிய போராட்டம், இவ்வளவு பெரிய வேதனை, இதுக்கு முடிவு ஒரே ஒரு வழி, இயேசுதான். நீங்க அவரை சார்ந்து நில்லுங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. நீ அந்த கட்டிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குவார். உங்க தோளின் மேல் இருக்கிற சுமையை ஆண்டவர் நீக்கி போடுவார்.
உங்க தோளின் மேல் இருக்கிற சுமை நீங்கி போகும். மந்திரவாதம் என்கிற சுமை, பில்லி சூனியம் என்கிற சுமை, ஒரு போராட்டம் என்கிற சுமை, ஏதோ ஒரு சுமை ஆண்டவர் இந்த இடத்துல கட்டாயம் அதை நீக்கி போடுவார். இனி நீங்கள் சுமக்க வேண்டியது வரவே வராது. நீங்கள் சுமக்க வேண்டியது வராது. தீத்து 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிக்க கேட்போம். தீத்து 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவர் பகைக்கிறவர்களுமாயிருந்தோம். ஏன் இந்த தோளின் மேல் இவ்வளவு பெரிய சுமை என்றால், வேதம் சொல்லுகிறது ஒரு பாவம். ஒருவேளை என்னிடத்தில் சில பாவங்கள் உண்டு. ஊழியத்தில் உண்மை இல்லை, வாழ்க்கையில் உண்மை இல்லை, குடும்பத்தில் உண்மை இல்லை, வேலை செய்கிற இடத்துல உண்மை இல்லை. நம்ம இந்த உண்மை இல்லாதது நிமித்தம்தான் நமக்கு இவ்வளவு பெரிய சுமை. சில பேர் நினைக்கிறாங்க நமக்கு ஒரு சுமை வரும்போது வரது ஏதோ நமக்கு வந்துட்டுதே என்று நம்ம நினைக்கிறோம். சில நேரங்கள் அந்த சுமை வரது நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ சில பாவங்கள் நம்மளை ஆட்கொண்டு அந்த சுமை வருகிறது. இங்கே என்னென்ன பாவங்கள் இருக்கிறதாம்? கீழ்ப்படியாமை. எந்த விதத்திலும் கீழ்ப்படிய மாட்டாங்க. கணவன் மனைவிக்கு ஒன்று சொன்னால் 2 செஞ்சு போவாங்க. புருஷன்கிட்ட ஒன்று சொன்னால் இனி ஒன்று செய்வாங்க. ஒரு கீழ்ப்படுகிற எண்ணமே இருக்காது. ஒரு குடும்பத்தில் ஒரு கீழ்ப்படுகிற அந்த எண்ணமே இருக்காது. ஒரு மேல் அதிகாரிக்கு கீழ்ப்படுகிற எண்ணமே இருக்காது. நீ சொல்லி நான் கேட்கணுமா? என்ன நீ கண்ட்ரோல் பண்ண நீ யாரு? என்ன நீ சொல்ல நீ யாரு? ஏதோ ஒரு கீழ்ப்படியாமை. ஒரு கீழ்ப்படியாதது நிமித்தமாகத்தான் நம்மேல் ஒரு சுமை இருக்கிறது. இன்னைக்கு அந்த கீழ்ப்படுகிற ஒரு எண்ணம், ஒரு கீழ்ப்படியக்கூடிய ஒரு தாழ்மை, கீழ்ப்படியக்கூடிய அந்த 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 காரியம் நமக்குள்ள இருக்கும்போது நிச்சயமாக நமக்கு ஆண்டவர் நம்மளுடைய மேலே இருக்கிற சுமையை எடுத்து போடுவார். சிலருடைய குடும்பங்களில் ஒரு தாழ்மையே இருக்காது, ஒரு பொறுமையே இருக்காது, ஒரு அன்புங்கிறதே இருக்காது. அந்த வீட்டில் சுமை, பயங்கரமான சுமை, ஒரு பயங்கர சுமை இருக்கிறதை பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது கீழ்ப்படியாமை. எந்த விதத்தில் நான் கீழ்ப்படிய முடியாது. மனைவி பார்த்து கேட்குறாங்க புருஷன்கிட்ட, உன்னை விட நான் என்ன குறைஞ்சவனா? என் குடும்பத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும்? எங்க அப்பா யாரு தெரியுமா? இவங்க அப்பா யாரு தெரியுமா? இவங்க அப்பா யாரு தெரியுமா? புருஷன்கிட்ட எங்க அப்பா யாரு தெரியுமா? அவர் புருஷன் சொல்லுவார், இனி ஒன்ன சொல்லுவார். மனைவி சொல்லுவார், இப்படி என்ன பேசப்பட்டான் அப்பா. உடனே அப்பாவுக்கு ஒரு ஃபோன், அப்பா அம்மா எனக்கு இப்படி சொல்லி போட்டார். அவர் வாரி வரைஞ்சிட்டு வேகமாக வருவார், என் மகளை நீ இப்படி சொல்லுவியா? இதுக்கெல்லாம் காரணம் இந்த பொம்பளைகள் தான். கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா. ஒரு தாழ்மையும் கிடையாது, ஒரு பொறுமையும் கிடையாது, குடும்பங்களில் ஒரு அன்பும் கிடையாது. சரி, வேதம் சொல்லுகிறது கீழ்ப்படியாமை. வழி தப்பி நடக்கிறவர்கள், ஒரு வழி தப்பி போன பாதையில் நடக்கிறவர்கள், ஒரு வழி தப்பி போன ஒரு உண்மை இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு நேர்மை இல்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு ஒரு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லாதது நிமித்தம் தோளின் மேல் பயங்கரமான சுமை. கீழ்ப்படியாதவர்கள், வழி தப்பி நடக்கிறவர்கள், பலவித இச்சைகளுக்கும் எல்லாம் ஆசை. பலவித இச்சைன்னா போவாங்க. இப்போ வேண்டாத இதுக்கு ஒரு ஃப்ரீ பஸ்ஸையும் போட்டு விட்டாங்க. பஸ்ஸில் எல்லாம் பொம்பளைகளுக்கு ஒரே கூட்டம் தான். முன்னாடியிலேருந்து பின்னாடி வரையில் அவங்க தான். இப்போ முன்னாடி தான் ஏறிட்டு இருந்தவங்க இப்போ பின்னாடி ஆணுங்களை கிட்டிச்சு தள்ளி போட்டு இவங்க 50 பேர் ஏறுவாங்க. இங்கே நம்ம ஆளுங்க 10 பேர் தான் இருப்பாங்க. இந்த 10 பேரை எப்படி ஏற முடியும்? ஒரு நாள் இடையில கூட பஸ்ஸில் போகும்போது கருங்கல்ல இருந்து, எம்மா உங்கள் ஏற வேண்டிய இடம் அங்கே ஏறுங்க, இது எங்களுக்கு கொஞ்சமாவது இடம் கொடுங்க அப்படின்னு கேட்டால், நாங்களும் பஸ் ஏற தானே வந்தோம் சொல்லி அவங்க ஏறுறாங்க. இனி இதுக்கு மேலே பேசுனா நம்மகிட்ட வம்புக்கு வருவாங்க. உடனே ஒரு கேஸுக்கு வேற, என்ன இப்படி பேசுனா அப்படி பேசுனாங்க, அடுத்த ஒரு கேஸ், நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம். இப்படி தான் நாட்டில் நடக்கப்பா. பஸ்ஸில் முன்னாடி ஒரு 5 சீட்டு 6 சீட்டை ஒரு காலத்தில் விட்டுருந்தாங்க. கரெக்டாக இல்லையா? 5 சீட்டு விட்டுருந்தாங்க. இப்போ பின்னாடி வரையில் அவங்க ஆக்கிரமிச்சிட்டாங்க. இனி பெண்களுக்கு தனி பஸ் விட்டுட்டாங்கன்னா நல்லா இருக்கும். சரி, இப்போ எப்படி இருந்தாலும் வசனம் சொல்லுகிறது தப்பி நடக்கிறவர்கள், பாதை தப்பி நடக்கிறாங்க. முன்னாடி இருக்கிறவங்க பின்னாடி வந்து இருக்கிறாங்க. தப்பி நடக்கிறவர்கள். அப்போ தப்பி நடக்கிறவர்கள், சீட்டு இருந்தால் பரவாயில்ல, ஆண்கள் எல்லாம் இப்போ நின்றுட்டு போகிறாங்க. ஃப்ரீ பஸ்ஸில் ஃப்ரீயாக வாசலில் போகிறவங்க எல்லாம் உட்காந்து போகிறாங்க. கர்த்தர் நல்லவர்.
ஆண்டவருக்கு சோத்திரம். சரி, அரசாங்கம் தாராங்க, வாங்கிக்கிடுங்க. தப்பி நடக்கிறவர்கள் பலவிதமான இச்சைகளும். சரி, பிரிவேஸில் ஏறி மார்த்தாண்டத்துக்கு போகிறாங்க. வீட்டில் இருக்க பொருளும் இல்லாத பொருளும் வேண்டிய பொருளும் வேண்டாத பொருளும் எல்லா பொருளும் மாட்டு 4 செமடை செமந்து அதெல்லாம் ஆசை. இதை வாங்கினா நல்லது, அது வாங்கினா நல்லது, இது வாங்கினா நல்லது. மாசத்தில் வாங்குற அவ்வளவு சம்பளத்தையும் புருஷன் சம்பாதிக்கிற அவ்வளவு பணத்தையும் வாரி கட்டி நாசம் பண்ணி வீட்டில் கொண்டு வந்து குப்பை பிடிச்சி வீணாக்கி, அதான் இச்சை. இச்சை. இப்போ பார்த்தா லாஸ்ட்ல அந்த ஒருவேளை அந்த கணவனுக்கு 1 மாதம் வியாதி வந்து படுக்கையில் ஆகிட்டா, வீட்டில் பண வசதி இல்லை, பணம் இல்லாமல் கடன் வாங்கி 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் செலவு கழிச்சு அதன் பிறகு அவங்க கடனாளியாய், புருஷனை கடனாளி ஆக்குறது இந்த மனைவிமார்தான். புருஷனை கடனாளி ஆக்குறது அநேக மனைவிமார்கள். நீங்க பாவம் நல்லவங்க, கர்த்தர் நல்லவர். உங்களை பார்த்தாலே எனக்கு தெரியுது நீங்க நல்லவர்கள் தான். நான் இதை சோசியல் மீடியாவில் நிறைய பேர் பார்க்குறாங்க, ஒருத்தங்களாவது ரட்சிக்கப்படுவாங்களே, அதுக்காக நான் பேசுகிறேன். கர்த்தர் நல்லவர். வேதம் சொல்லுகிறது அவர்களுடைய இச்சை. கண்டதெல்லாம் வாங்கணும், பார்க்கறதெல்லாம் வாங்கணும், எல்லாத்தையும் நம்ம வாங்கணும், எல்லாம் வாங்கி வைக்கணும். உங்கள் தேவைக்கு ஒரு பொருள் வாங்கினா போதுமே, அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணினால் மீதி பணத்தை மிச்சம் எடுத்து கொஞ்சம் நம்ம மற்ற காரியங்களுக்கு தேவைக்கு அதை பிரயோஜனப்படுத்தலாமே. சில பெண்களுக்கு கையில் இருக்கிற அவ்வளவு பணத்தை செலவு பண்ணினாதான் சந்தோஷம். செலவு பண்ணியே தீரணும். மாச தொடக்கத்தில் 5000 ரூபா கொண்டு கொடுத்தா அது 5 நாளையில தீக்கிறது வரையில் அவளுக்கு உறக்கம் வராது, பஸ் ஏற்றுறது நிறுத்த மாட்டான். கர்த்தர் நல்லவர். எப்படி இருந்தாலும் தப்பி நடக்கிறவர்களும் பலவிதமான இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்கள் துர்க்குணத்தோடும். இதெல்லாம் ஒரு வேண்டாத ஒரு குணம். சில பேருக்கு இருக்கிற குணங்கள் ரொம்ப வேண்டாத குணங்கள். சில பேர் பொறாமை. இப்போ பாருங்க, இதெல்லாம் வாங்கி நம்ம வீட்டில் இப்போ இதெல்லாம் வச்சிருக்காங்க. சரி, கர்த்தர் நல்லவர். இதெல்லாம் நம்ம வச்சிருக்கும் போது இதை குறித்து யாரும் பொறாமை கொடக்கூடாது என்று வசனம் சொல்லுகிறது. உங்கள் வீட்டில், உங்கள் பக்கத்து வீட்டில், உங்கள் தெரிஞ்ச வீட்டில் உங்களை விட நிறைய இருக்கலாம். ஊழியத்தில் ஆசீர்வதிக்கப்படலாம், மற்றவங்க வீடு ஆசீர்வதிக்கப்படலாம். ஒன்று நம்ம அவங்க மேலே ஆசீர்வாதத்தை கொடுக்கணுமே தவிர அவங்க மேலே பொறாமப்படக்கூடாது. வசனம் சொல்லுகிறது பொறாமையினால தோளின் மேல் சுமையை நம்ம சுமக்கிறோம். உடனே இவங்க பார்ப்பாங்க, என்ன புருஷன் பாவம், அவர் வேலை செஞ்சு களைப்பில், சோர்வில், அசதியில், பலவீனத்தில் வீட்டில் வருவார். 1 கப்பு டீயும் கொடுக்க மாட்டாங்க, ஒரு சுடு தண்ணியும் கொடுக்க மாட்டாங்க. வர்றதுக்குள்ள இன்னும் பாரு அவளுக்கு வீட்டில் பெரிய டிவி வந்தாச்சு, 65 இன்ச்சு. இவன் என்ன பாரு அவளுக்கு வீட்டில் 6 லட்சம் ரூபாய்க்கு கார் வந்தாச்சு. என்ன பாரு அவளுக்கு வீட்டில் மாடி கட்டுறதுக்கு லோடு இறங்கியாச்சு, செங்கல் இறங்கியாச்சு. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ, நான் உனக்கு நீ மனைவியா இருக்கணுமோ வேண்டாமோ, எனக்கு நீ வீடு கட்டி ஆகணும், இதை விட பெரிய டிவி நீ வாங்கி ஆகணும், இதை விட பெரிய காரை நீ வாங்கி ஆகணும். இவர் பாப்பார், இனி என்ன செய்யுது, இதை தள்ளிட்டு போனால் எனக்கு இனி வேற கதி இல்லையே, அதனால் இனி என்னவங்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு எடுத்து எப்படியாவது நம்ம இதை வீடை மேலே கட்டி தான் தீரணும், டிவியை வாங்கி தான் தீரணும், வீட்டுக்குள்ளே கேட்குற பொருளெல்லாம் வாங்கி தான் தீரணும். கடைசியில் பார்த்தா கடனும் வாங்கி காவலும் வாங்கி நின்று கொடுக்க முடியாமல் வீடுகளை விற்கிறவங்க எவ்வளோ பேர். கரெக்டா? வீடுகளை விற்கிறவங்க எவ்வளோ பேர். இருக்கிறதுல உண்மையாயிருங்க. ஒரு சின்ன வீடாக இருந்தால் அது போதும். 2 மாடி 3 மாடி திராணி இருந்தா செய்யுங்க, தப்பில்லை. திராணி இல்லாதவங்க 1 ரூம் 2 ரூம் ஒரு சின்ன வீடு இது போதும். சூளகிரியில் பாருங்க எவ்வளவு வீடுகள், எவ்வளவு மக்கள் தானே, குடிசை வீட்டில் அவங்களும் வாழ்றாங்க தானே. அப்ப இருக்கிற பணத்தில் இருக்கிறது போதும் என்று நீங்கள் நினைத்து இருந்தால் அந்த சுமை உங்களை விட்டு நீங்கி போகும். சுமை இனி உங்களுக்குள் இருக்காது. அந்த எண்ணத்தையே நம்ம மாற்றி, அப்ப வசனம் சொல்லுகிறது பொறாமையோடும் பகைக்கிறவர்களும். இப்ப பகைப்பாங்க, காரணம் இல்லாம பகைப்பாங்க. சபையில் பகை, ஊரில் பகை, வீட்டில் பகை, தெருவில் பகைக்கிறவர்கள். இதனால தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய தோளின் மேலே சுமை. இதெல்லாம் மனம் திரும்பும் போது தான் ஆண்டவர் இந்த சுமையை நீக்கி போடுவார். அல்லேலூயா, ஆமேன். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமையாயிருந்தார்கள். இந்த இஸ்ரவேல் மக்கள் அந்த வழிபாடுகளுக்கு, ஆதி வழிபாடுகளுக்கு அடிமை, விக்கிரகங்களுக்கு வழிபாடுகளுக்கு அடிமை, ஏதோ ஒண்ணுக்கு வழிபாடுக்கு அடிமை, ஏதோ ஒண்ணுக்கு சில பேர் அடிமையாயிருக்கிறாங்க. இந்த அடிமைத்தனத்தினால தான் இந்த தோளின் மேல் பெரிய சுமை. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, தேவனை அறியாமையில் இருந்தபோது தேவர்களுக்கு அடிமையாயிருந்தீர்கள். ஆண்டவர் அறியல்ல, சரி பரவாயில்ல, அருமையாயிருந்தீங்க.
அந்த அடிமைத்தனம் தான் இன்றைக்கு அநேகம் பேருக்கு அந்த நுகம், அந்த தோளின் மேல் சுமை, அந்த உங்க சுமையை இன்னைக்கு ஆண்டவர் எடுத்து போடுவார். அநேக ஆண்டுகளுக்கு முன், ஆண்டவரே, நான் அறிந்தோ அறியாமலோ தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த விக்கிரகங்களுக்கு இந்த பெரிய பாவங்களை நான் செஞ்சுட்ட ஆண்டவரே, என்னை மன்னிங்க, உங்க ரத்தத்தினால் கழுவுங்க, சுத்திகரிங்கன்னு நீங்க ஜெபிக்கும் போது அந்த சுமை உங்களை விட்டு தானாய் விலகி போகும். தீத்து 2:3 வாசிக்கும் போது, அவதூறு பரப்புறவர்களும் மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கிறவங்க அவதூறு பேசுவாங்க. அவங்கள கொண்டு எதுவும் ஆகாது, அவங்கள கொண்டு எதுவும் செய்ய முடியாது. இப்போ ஒன்றும் வேண்டாம், புனிதராஜை குறித்து ஒரு சில ஆட்களுக்கு நம்பர் தாரேன், கேட்டு பார்த்தீங்கன்னா அவன் ஒன்றா நம்பர் கள்ளைன்னு சொல்லுவாங்க. 1 நம்பர் கள்ளை இந்த புனிதராஜ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் தாரேன், கொஞ்சம் பேருக்கு நம்பர் தாரேன், அவங்கள சொல்லுவாங்க 1 நம்பர் கள்ளை. சரி இருக்கட்டும், நான் ஒரு 5 சபை அந்த கிராமங்களில் போய் எனக்கேண்டியா இந்த ஏழை மக்களுக்கு மத்தியில் 5 சபையை பல லட்சங்கள் செலவு பண்ணி ஸ்தாபிச்சனே, சொல்லுற உன்னால முடியுமா? நீ செஞ்சிருக்கதியா? நான் 5 சபையை கட்டிட்டு நீ ஒரு 10 சபை அல்ல, நான் ஒரு சபையை இந்த ஏழை மக்கள் மத்தியில் ஸ்தாபிச்சு நீ பேசி இருந்தால் நான் கேட்கிறேன். இந்த 5 கிராமத்தில் இருக்கிற ஊழியர்கள் 5 பேர் இருக்கிறாங்க, மாசம் 8,000 ரூபா அனுப்புறது அந்த தங்கச்சி இவங்க தான் அனுப்புறாங்க. கேட்டு பாருங்க, இவங்க தான் அனுப்புறாங்க. 8,000 ரூபா வச்சு அனுப்பிட்டு இருக்கிறோம். 5 பேருக்கு ஹெல்ப் பண்றமே, உதவி செய்யறமே, இந்த சின்ன ஊழியத்தை வச்சு குறை சொல்றவன், குற்றம் சொல்றவன், ஏதோ ஒரு கிராமத்தில் ஊழியரை நீ அனுப்பி இருக்கிறாயா? வசனம் சொல்லுகிறது, அவதூறு பரப்புறவங்க நம்மளை குறித்து அவதூறு பரப்பிட்டே இருப்பாங்க. உங்க குடும்பத்தை குறித்து அவதூறு பரப்பிட்டே இருப்பாங்க. உங்க குடும்பத்தை குறித்து, உங்க பிள்ளைகளை குறித்து, உங்களை குறித்து, உங்க வேலையை குறித்து, உங்க வருமானத்தை குறித்து, உங்களை குறித்து அவதூறு பரப்பிட்டே இருப்பாங்க. அந்த குடும்பம் சுமையில இருக்கிறது. அந்த சுமை அதை விட்டு மனம் திரும்பும் போது சுமை விலகி போகும். அடிமைத்தனம், மதுபானத்துக்கு அடிமைத்தனம். சில பேருக்கு 5 பேருக்காவது நம்மளை குறித்து தப்பா சொல்லலைன்னா உறக்கமே வராது, தூக்கமே வராது. சில பேருக்கு 5 மணிக்கு குழு கூட்டம், 4 மணிக்கே போயிடுவான். சர்ச்சுக்கு எத்தனை மணி? 9 மணிக்கு ஆராதனைன்னா வருவான், கிடைக்கு 9:45 கிடக்கட்டன்னு. ஆனால் நான் 5 மணிக்கு குழு கூட்டத்துக்கு 4 மணிக்கே போய் உட்கார்ந்துடுறான். எல்லாரும் வேற கூப்பிடுறா, ஒவ்வொரு பேரை சொல்லி வாடின்னு 4 மணிக்கே கூப்பிட்டு காலையை நீட்டி போட்டு உட்கார்ந்துருந்து கேட்டியாடி, மற்றவளை குறிச்சு, இவளை குறிச்சு, அவனை குறிச்சு, இவனை குறிச்சு, ஊர் கதை, வம்பு கதை, உலக கதை. சுமை ஒரு நாளும் மாறாது. மனம் திரும்பணும். மனம் திரும்பினாதான் சுமை மாறும். நடக்க வேண்டிய வழியில நட, அப்பொழுது சுமை மாறும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த சுமை மாறணும்னா என்ன செய்யணும்? முதல்ல அந்த பாயிண்ட்ஸை மட்டும் சொல்கிறேன். தேவனிடத்தில் வரணும். ஆண்டவர்கிட்ட வந்தால் தான் இந்த சுமை மாறும். ஆண்டவரிடத்தில் உண்மையாய் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நீ ஞான ஸ்நானம் எடுத்து, மூழ்கி ஞான ஸ்நானம் எடுத்து நீ ரட்சிக்கப்படாவிட்டால் இந்த சுமை மாறாது. சுமை மாற வேண்டுமானால் தேவனிடத்தில் நீ வா, சுமை மாறும். ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் என்னிடத்துல வாருங்க, உங்க சுமையை நான் மாற்றி போடுவேன். 2வது, பாவத்திலிருந்து விடுதலை அடையணும். என்னைக்கும் பாவத்திலே வாழ அந்த குடும்பம் சுமையில இருக்கிறது. பாவ கட்டிலிருந்து விடுதலை, பாவ போராட்டத்திலிருந்து விடுதலை, பாவத்தின் பிடியிலிருந்து விடுதலை அடையும் பொழுதுதான் இந்த சுமை மாறும். எத்தனை நாள் இந்த உலகத்தில் பாவத்தோடு வாழப்போகிறோம்? எத்தனை காலங்கள் இனி பாவத்தோடு வாழப்போகிறோம்? எத்தனை நாட்கள் பாவத்தோடு வாழப்போகிறோம்? பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழும் பொழுது நம் வீட்டில் இருக்கிற சுமை மாறும். குறை சொல்லி, குற்றம் சொல்லி, ஏமாத்தி, கொள்ளையடிச்சு, லஞ்சம் வாங்கி, ஊழல் செஞ்சு, அநியாயம் பண்ணி இந்த உலகத்தில் வாழ்கிறது ஒரு வாழ்க்கை அல்ல. ஒரு சுமையில் இருக்கிறாய், வியாதி என்கிற சுமையில இருக்கிறாய், நிம்மதி இல்லாத சுமையில இருக்கிறாய், பாவம் என்கிற சுமை கட்டுக்குள்ள இருக்கிறாய். ஒரு ஆசீர்வாதமும் இல்லை என்று சொல்லுகிறாயோ, ஏதோ ஒரு சுமை உனக்குள்ள இருக்கிறது. அந்த பாவம் என்கிற சுமை, பாவத்தை சுமந்து 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 பாவத்தோடு வாழ்கிறாய். அந்த பாவ கட்டிலிருந்து விடுதலை அடையும் பொழுது அந்த சுமை உங்களை விட்டு நீ விலகி போகும். 3வது, அவரை நோக்கி கூப்பிடணும், ஜெபிக்கணும். ஜெபிக்காத கிறிஸ்தவனை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. கிறிஸ்தவ பெயர் வைத்திருக்கலாம், பெயர் கேட்டால் எஸ்தர், பெயர் கேட்டால் ரூத், பெயர் கேட்டால் மரியாள் என்று சொல்லுகிறோம். நீ ஜெபிக்கிறதுல உண்மையாய் இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். அப்பதான் அந்த கட்டு விலகி போ, அந்த சுமை மாறி போகும். சுமை 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 என்று இந்த சுமையை எத்தனை காலம் இனி சுமக்க போகிறோம்? சுமையை எத்தனை காலங்கள் இனி சுமக்க போகிறோம்?
ஜெபிக்காத ஒருவனையும் அந்த சுமையிலிருந்து விடுதலை அடைய முடியாது. சுமை மாற வேண்டும். மாறணுமானா ஜெபிக்கணுங்க. கலா யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. நம்ம ஜெபிக்கிறது பெருசல்ல, நம்மளுடைய ஜெபம் தேவ சமூகத்திலே எட்ட வேண்டும். கொர்நேலியு ஜெபிக்கிற ஜெபத்தை ஆண்டவர் தேவ சமூகத்திலே நினைப்பூட்டினார். நம்மளுடைய ஜெபம் தேவ சமூகத்திலே கேட்க வேண்டும். இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஊழியம் இவ்வளவு வளர்ந்து வருகிறதற்கு காரணம் கேளுங்க. ஆரம்பத்தில் 2015ஆம் ஆண்டு முதல்ல சூளகிரிக்கு போய் கால் வைக்கும் போது இந்த தேவ மனிதர் உண்டு. நமக்கு இன்னொரு ஊழியம் கிடையாது, இடம் கிடையாது, சபை கிடையாது, ஊழியக்காரங்க கிடையாது, யாரும் கிடையாது. நாங்கள் தனியாய் போய் 5 பேர் சேர்ந்து ஊழியத்தை ஆரம்பித்திருக்கிறோம். இன்னைக்கு 10 ஆண்டு காலத்தில் கர்த்தர் இந்த ஊழியத்தை வளர்ந்து பெருக பண்ணி நிறைய மக்கள் ரட்சிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு சபைகளை ஸ்தாபித்து மிஷனரிகளை அனுப்பி இந்த ஊழியத்தை இந்த அளவுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்தார். காரணம் என்ன தெரியுமா? இந்த அவரை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம், ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற ஜெபந்தான் இன்னைக்கு எங்களை இந்த அளவுக்கு நடத்தி கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு 10 ஆண்டு காலம் போகும்போது இந்த ஊழியம் 5 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டு திரளான ஜனங்களுக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீ திரளான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த சுமையை நீக்கி கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை நல்ல கிருபை தந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து நீங்க பாடும்போது இன்னைக்கு ரொம்ப சூப்பரா இருந்துங்க, ரொம்ப அருமையா இருந்து, இதுல நீ வேண்டான்னு போனேன்னா ஒரு சுமையை சுமந்து கொண்டு போகிறாய். இந்த சுமையை இன்னைக்கு இங்கே விட்டுட்டு போங்க. இனி சுமையை விட்டு இனி ஆண்டவருக்காய் பிரதிபலியுங்க, ஆண்டவருக்காய் எழும்புங்க, ஆண்டவருக்காய் பிரதிபலித்து ஆண்டவருக்காய் ஆசீர்வாதமாயிருங்க. கர்த்தர் எல்லாருக்கும் அந்த கிருபையை தரவில்லை. நான் பாடனேன்னு வச்சுடுங்க, யாரும் இங்கே இருக்க மாட்டீங்க. எல்லாரும் சரி பிரதர் பை டாட்டான்னு போயிட்டு வருவீங்க, யாரும் இருக்க மாட்டீங்க. அப்போ அந்த அளவுக்கு என்னை விட நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், என்னை விட நல்ல குரல் வளம், நல்ல பேசக்கூடிய கிருபை, என்னை விட நீங்கள் ஆசீர்வாதமா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நீங்க விரும்பணும், கர்த்தர் விரும்புகிறார். நீங்க விரும்புங்க, கர்த்தர் விரும்புகிறார். உங்களை அவருக்கு விருப்பத்துக்கு தான் நம்ம வாழணும். அவருக்கு விருப்பத்துக்கு வாழ கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கொண்டு போவார். அல்லேலூயா. ஒரு ஏழை ஒரு ஊழியக்காரர், ஆரம்ப காலத்தில் யாரும் அடையாளம் தெரியாது, நல்ல பாடுகிற நல்ல கிருபை பெற்ற, இலங்கையிலிருந்து அகதியாய் வந்து அந்த களியக்காவில் அந்த முகாமில் தங்க வைக்கப்பட்ட தம்பி ரமேஷ், இவன் சில பேருக்கு தெரியலாம், சில பேர் தெரியாமல் இருக்கலாம். அவன் ஆரம்ப காலத்தில் எனக்கு தெரியும், நாங்கள் கொடுக்குற 5-10 வச்சு அப்படி தான் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கொடுக்கறது வாங்கி சாப்பிட்டு பாடலில் உண்மையாக இருந்ததுனால அநேக ஸ்டேஜுகளில் கர்த்தர் கொண்டு போய் இன்னைக்கு கன்வென்ஷனில் நம்பர் 1 கர்த்தர் பயன்படுத்துகிறார். உங்களையும் அப்படி பயன்படுத்துவாருங்க. கன்வென்ஷன் கூட்டத்தில் பெரிய கூட்டங்களில் பெரிய ஊழியக்காரர்கள் பிரசங்கம் பண்ணுகிற அப்படிப்பட்ட கூட்டங்களில் கர்த்தர் பயன்படுத்துவார். நம்மளும் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுவோம், டீமை செட் பண்ணுவோம். நான் பிரசங்கம் பண்ணுறேன், பாஸ்டர் பிரசங்கம் பண்ணட்டும், நீங்கள் எல்லாம் பாடுங்க, வர்ஷிப் பண்ணுங்க, ஆராதனை செய்யுங்க, ஒரு 3 மணி நேரம் கூட்டம் நடத்துவோம். நிறைய சபைகள் நமக்கு காத்திருக்கிறாங்க. பிரதர் வாங்கன்னு நம்ம நிறைய சபைகள் நம்ம போகிறதுக்கு காத்திருக்கிறாங்க. நான் தனியாக போய் என்ன செய்கிறதுக்கு 3 மணி நேரம்? நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வந்தீங்கன்னா ஒரு கீபோர்டு, ஒரு பாடல், ஒரு ஆராதனை, ஒரு ஜபம் இதெல்லாம் நடத்திட்டீங்கன்னா 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணி அவங்களும் சொல்லுவாங்க, சூப்பராக இருக்குது பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, தொடர்ந்துள்ள நாட்களில் இனி நம்ம அந்த ஊழியத்தை கட்டி எழுப்ப நம்ம பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்படி எல்லாரும் எழுந்திருப்போம். 2 நிமிடத்தில் முடிச்சு உங்களை சீக்கிரம் அனுப்புகிறேன். கர்த்தர் நல்லவர். அப்படி எல்லாரும் வேகமாக எழுந்திருப்போம். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுங்க. சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இதுவா. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி உங்க தோளின் மேல் இருக்கிற சுமையை ஆண்டவர் எடுத்து போடுவார்.
கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் வரும் நாளில் என்னை கரவ செய்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரவாயில்லை, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரரவர், இந்த உள்ளத்தில் சொந்தமானார். 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 அப்படி எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.